نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم أيهم يكفل مريم وما كنت لديهم إذ يختصمون. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أنت أخي وصاحبي، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அளப்பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியை, தொடர் சீரத் மீலாது தொடர் சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனது ஆசிரியர் பெருந்தகை முஸ்தபா ஹஸரத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக இந்த சப்தம் செவியேற்கப்படுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல துஆவுடன், ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இதுபோன்ற சபைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை முழு உம்மத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான முழுமையான மஹப்பத்தையும் நேசத்தையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி வைப்பானாக. இந்த மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த பெண் சமூகம் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் ஒரு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்தை கட்டமைக்கிறார்கள். மனித சமூகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியினர்களையும் அவர்கள் அறிஞர்களாக இருக்கலாம், சமுதாயத்தின் தலைவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு சமூகத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தது போலவே, உருவாக்கியது போலவே பெண் சமூகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக, அவர்களின் உரிமைக்காக, அவர்களின் மரியாதைக்காக, அவர்களின் கண்ணியத்திற்காக, அவர்களுடைய வாரிசுரிமை சொத்துக்களை பெற்றுத்தருவதற்காக, சமூகத்திலிருந்து புறம் தள்ளப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட, பலகீனமாக்கப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ் பெற்றார்கள், பேறு பெற்றார்கள், பாக்கியம் பெற்றார்கள். அந்த வரிசையில் பெண் சமூகமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெரும் பாக்கியம் பெற்றார்கள். சமூகத்தினுடைய பார்வையில் மதிக்கப்படாத சொத்துக்கள் தரப்படவில்லை என்பதை விட, சொத்துக்களை பங்கு வைக்கிற பொழுது பெண்களையும் சேர்த்து பங்கு வைத்த ஒரு சமூகத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். ரசூல் பிறக்கிற பொழுதும், நபித்துவத்தை அறிவிக்கிற பொழுதும் அந்த சமூகத்தில் பெண்களுக்கான நிலை என்ன என்பதை இங்கே விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவு தூரம் பெண் சமூகம் மிக மோசமான நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டிருந்த காலகட்டம். பெண்களுடைய கண்ணியம், மரியாதை இதையெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சமூகத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். இன்னும் நான் முதலில் சொல்வதானால், பெருமானாரை கொன்று உலகத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் நிறைய உண்டு. நபியால் பாக்கியம் பெற்றவர்கள் மலக்குகளும் உண்டு, ஜின்னுகளும் உண்டு, மனிதர்களும் உண்டு, ஹயவானாத்துகள் உண்டு, ஜமாதாத்துகள் உண்டு. கற்களும் முற்களும் மண்ணும் கூட ரசூலால், நபியின் தொடர்பால், நபியின் சகவாசத்தால், நபி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததால் அல்லது நபியின் உம்மத்தில் பிறந்ததால், முளைத்ததால், உருவானதால் நிறைய பாக்கியம் பெற்றார்கள். ரசூலால் பாக்கியம் பெற்றவர்களுடைய வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் அருள் பெற்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கடைக்கோடியில் இருக்கிற கடைசி வரை மனிதர்கள் வரை, படைப்புகள் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் அருள் பெற்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே, என்னால் ரஹ்மத்து பெற்றவர்கள் நிறைய உண்டு, என் தொடர்பால், என் பாக்கியத்தால் நிறைய பேர் என் அருளை பெற்றிருக்கிறாங்க, பங்களிப்பு பெற்றிருக்கிறாங்க. என்னால் நீங்கள் ஏதாவது அருள் பெற்றிருக்கிறீர்களா? என்னால் நீங்கள் ஏதாவது பலனடைந்தீர்களா, பயனடைந்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எப்போ 2000 வருஷத்துக்கு மேலாக எங்களுக்கு உஸ்தாதாக இருந்த அஸாஸீல் என்ற ஒரு மலக்கை அல்லாஹ் ஷைத்தானாக மாற்றினானோ, விரட்டப்பட்டவனாக, ரஜிம் செய்யப்பட்டவனாக, அல்லாஹ்வினுடைய சாபத்தையும் அல்லாஹ்வினுடைய லஅனத்தையும் பெற்றவனாக எப்பொழுது அல்லாஹ் தஆலா மாற்றினானோ, அப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும், உச்சத்தில் இருந்தாலும், ஈமான் அல்லாஹ் எதுக்காக பிடுங்குவாங்கிறது தெரியாது. எனவே இன்றைக்கி நான் ஜிப்ரீலாக இருக்கலாம், எனக்கு கூட அந்த ஈமானில் நம்பிக்கை வரல, எந்த நேரத்தில் வேணாலும் அல்லாஹ் என்கிட்ட இருந்து இந்த வாழ்க்கையை பிடுங்கிடக்கூடாதுங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ உங்களுக்கு வஹீ கொண்டு வந்தேனோ, குர்ஆனில் கொண்டு வந்தேனோ, அந்த குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் என்னை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால், இன்னஹு ரசூலுன் கரீம் தி குவத்தின் இன்த தில் அர்ஷி மக்கீன் முத்தாஇன் சம்ம அமீன்.
அல்லாஹ் சொன்னால் வஹி கொண்டு வரக்கூடியவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், நம்பிக்கைக்குரியவர், அர்ஷுடையவனிடத்தில் அவர் உறுதியானவர், வலுவானவர். இப்படியெல்லாம் அல்லாஹ் என்னை பற்றி நிறைய அங்கீகாரத்தை கொடுத்தான். அழிக்க முடியாத கியாமத்து வரைக்கும் பாக்கியமான அந்த குர்ஆனில் எப்போ அல்லாஹ் என்னை பற்றி இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செஞ்சிட்டானோ அதுக்கு பின்னால் என்னுடைய ஈமானில் நான் சலாமத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு பண்ணிட்டான், இவர் அமீனு, நம்பிக்கைக்குரியவர், வக்கீல்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு யா ரசூலல்லாஹ். எனவே எத்தனையோ நபிமார்களை நான் வந்திருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்காத இந்த ஈமானுடைய சலாமத்து, அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் எப்போ உங்களுக்கு நான் குர்ஆனை கொண்டு வந்தேனோ, அந்த குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வந்துச்சோ, அப்போ எனக்கு யா ரசூலல்லாஹ் உங்களால் நான் பெற்ற பெரிய பாக்கியம் ஈமானுடைய சலாமத் என்று சொன்னார்கள். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கடைக்கோடியில் இருக்கிற அத்தனை பேர்கள் வரைக்கும் அந்த ரஹ்மத்தை அனுபவித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்தை இறை மறுப்பாளர்கள் உட்பட நபியினுடைய அருளை பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், நபியால் பரக்கத்து பெற்றவர்கள், பாதுகாப்பு பெற்றவர்கள். காபாவினுடைய திரையை பிடித்து கொண்ட அபூஜஹல் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இன்திக், இந்த முஹம்மத் உன் புறத்திலிருந்து நபிதான் என்று சொன்னால் அதற்கு அடையாளமாக ஃபாம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்லை எங்கள் மீது பொழிய செய்து எங்களை அழிச்சிரு, பெரிய அதாபை இறக்கு அப்படின்னு மக்களுக்கு தன மேலே நம்பிக்கை வர்றதுக்காண்டி இப்படி ஒரு வார்த்தை அவன் காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு சொன்னப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னா காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு இப்படி நாசகார துவா செய்கிறானே, அல்லாஹ் அதாபை இறக்கிட்டா என்ன ஆகிடும்ங்கிற பயத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கி வச்ச வசனம் தான் ஒமா கான் அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹும். நபியே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கேட்குறாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அதாபை இறக்கக்கூடியவனாக இல்லை. அதுக்கு அல்லாஹ் சொன்ன காரணம் வஅன்த ஃபீஹும், நபியே நீங்கள் அல்லவா அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாபுக்கு என்ன வேலைன்னு அல்லாஹ் கேட்டான். அருள் இருக்கிற இடத்துல அதாபுக்கு என்ன வேலை? அன்னலாரினுடைய அருளை காஃபிர்களும் பெற்றார்கள், இறை மறுப்பாளர்களும் பெற்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு காஃபிர்கள் வரை கல்லும் முள்ளும் கூட அந்த அதாபை பெற்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அதாபை பெற்றது, ரசூலுடைய அந்த அருளை, ரஹ்மத்தை பெற்றது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருளை, அன்னலாரினுடைய அந்த அன்பை, ரஹ்மத்தை எல்லாரும் பெற்றார்கள். அந்த அருளினுடைய ஆரம்பமாக இந்த உலகத்தில் ரசூலை கொண்டு பாக்கியம் பெற்றவர்கள் பெண் சமூகம்தான், பெண் சமுதாயம்தான். அந்த வகையில் பெண்கள் பெருமைப்படலாம். என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிரசவம் பார்த்த 4 பெண்மணிகள் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்த பொழுது நபியை பார்த்ததும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததும் 4 பெண்கள், 4 தாய்மார்களைத்தான். ஹதரத் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதரத் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண்மணிகள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய்க்கு, ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக பணி செய்தவர்கள் பெண்கள் தான். ரசூலும் அந்த பெண்களுக்காகத்தான் துவா செஞ்சுட்டே வெளியே வந்தாங்க. முதல்ல நபியினுடைய துவாவை பெற்றதே பெண் சமூகம்தான். ரசூல் உருவாக்கிய பெண் சமூகம் அல்லது அந்த ரசூலுக்காக வாழ்ந்த பெண் சமூகம் இரண்டும் ஒன்றுதான். நபியால் பேர் பெற்றவர்கள் பெண் சமூகம், பெண் சமூகத்தால் பேர் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. அப்போ நபிக்காக ஹிதுமத்து செஞ்சவங்க பெண்கள் தான். முதல்லையே நபிக்காக, ரசூலுக்காக அந்த 4 பெண்கள், 4 தாய்மார்கள் தான். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறக்கிற பொழுது 4 தாய்மார்கள் தான் சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காலமெல்லாம் பணிவிடை செய்வதற்காக எத்தனையோ பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவிற்கு வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதீனாவே கொண்டாடுச்சு.
தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ என்று மக்கள் கவிதைகள் பாடி ரசூலை வரவேற்ற காட்சிகள் எல்லாம் குழந்தைகளும் பெண்களும் சந்தோஷமாக நீண்ட நாட்கள் காத்து நின்று எதிர்பார்த்து அந்த நபி உள்ள வராங்க அப்படிங்கிற கட்டத்தில் சந்தோஷம் ஒரு பக்கம், மறுபுறத்தில் அந்த நபியை வரவேற்றாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பரிசுகளை கொடுத்தாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க, ஹிபத்தை கொடுக்குறாங்க. அவ்வளவு ஆசையாக வந்து அந்த மக்கள், அந்த அன்சாரிகள். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா தஹலன் நபியு அல் மதீனா அல்லாஹ் குல்லு ஷை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உள்ளே நுழைந்த போது மதீனாவே பிரகாசமாக அப்படியே மின்னியது, ஜொலித்தது. லம்மா தூஃபிய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலம் அல் மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பொழுது மதீனாவே இருண்டு போனது என்று சொன்னார்கள். மதீனாவில் 3 நாட்கள் சூரியன் உதிக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அந்த 3 நாட்கள் மதீனாவும் இருட்டாக இருந்துச்சுங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு. அவங்க வஃபாத்தான அந்த நாள் கடுமையான இருட்டாக இருந்துச்சு. லொஹா நேரத்தில் வஃபாத் ஆகுறாங்க. அன்றைக்கு கடும் இருட்டாக ஆனது. 3 நாட்கள் சூரியனே வெளியே வரலங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒவ்வொரு பெண்களும் வந்து ஒவ்வொரு பரிசுகளை கொடுத்தாங்க, அன்பளிப்புகளை கொடுத்தாங்க. அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு என்ன இருக்குதோ அதை கொடுத்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாங்கிற ஒரு அம்மா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டதை கொடுத்துட்டாங்க நபியே, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறான், என் கை குழந்தைய உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அனஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளைய உங்களுடைய ஹிதுமத்துக்காக, உங்கள் பணிவிடைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் அன்பளிப்பாக கொடுக்குறேன் யா ரசூலல்லாஹ், உங்கள் ஹிதுமத்தில் இருக்கட்டும் என்று அந்த சின்ன பிள்ளைய, ஒரு தாய் பச்சை பிள்ளையை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொடுக்குறாங்க. இப்படி பெண்கள் ரசூலுக்கு செய்த சேவைகள், நபிக்காற்றிய பணிவிடைகள், நபிக்காக கொடுத்த அன்பளிப்புகள். பெண் சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. பெண் சமூகத்தை எப்படி கட்டமைச்சு உருவாக்கி எந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்கங்கிறத அடுத்த கட்டம். நான் முதல்ல பேசுறது என்னன்னா, நபிக்காக சேவை செய்ய முன் வந்த, நபிக்காக தங்களையே அர்ப்பணிச்ச, ரசூலுக்காக, நபிக்காக தங்களை முழுமையாக தியாகம் செய்த அந்த பெண்மணிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா ஹுத்துபா ஆரம்பத்தில் எல்லாம் நின்றுக்கிட்டே ஓதுவாங்க. கீழே நின்றுட்டு தான் ஹுத்துபா ஓதுவாங்க. நீண்ட நேரம் ஹுத்துபா ஓதுவாங்க. கொஞ்ச நாள் அப்படி ஓதுனாங்க. நீண்ட நேரம் நிற்கிறதுனால என்ன செஞ்சாங்க, ஒரு பேரித்தம் மட்டை அதுக்காக செய்ய சொன்னாங்க. ஒரு பேரித்த மரத்தினுடைய ஒரு மட்டையை சாயிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக செய்யப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் நின்று ஹுத்துபா ஓதுவதற்காக அந்த மட்டையில் கொஞ்சம் நேரம் அப்படியே சாஞ்சி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சாஞ்சி நின்று ஹுத்துபா ஓதுவாங்க. ஒரு பெண்மணி ஜும்மா முடித்த உடனே ரசூலை சந்திக்க வந்து, ஒரு அன்சாரி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே நீங்கள் ஓதுறீங்களே, கீழே நின்றுக்கிட்டே குத்துபா ஓதுறீங்களே, உங்களுக்காக நான் ஒரு மெம்பர் செஞ்சு தரட்டுமா, உட்காந்து ஓதுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கி எல்லா பள்ளிவாசல்லையும் மெம்பர் இருக்குது இல்லையா? அந்த மெம்பரை முதல்ல செய்து கொடுத்தது ஒரு அன்சாரி பெண்மணி தான். அந்த அம்மாவுக்கு தான் அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுக்கிட்டே ஓதுறாங்களேங்கிற நபி மேலே அந்த அக்கறையும் அந்த பாசமும் அந்த அன்சாரி பெண்மணி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னலி குலாமன் நஜ்ஜார், எங்கிட்ட அழகாக உட்டூருக்கு பண்ணுற ஆசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பையன் இருக்கிறாரு, நல்ல திறமையான வேலைக்காரன், எங்கிட்ட தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, நான் உங்களுக்காக அழகான ஒரு மெம்பர் 3 படி வச்சு செஞ்சு தரட்டுமான்னு கேட்டாங்க. அழகான மெம்பர் செஞ்சு தரட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷிஇதி ஃபஸ்னஇ, நீ விரும்பினா செய்து தாமான்னாங்க. பெரிய அளவில் கஷ்டம்னா எடுத்துக்காத, நீ விரும்பினா செய்து கொடு.
அந்த அன்சாரி பெண்மணி அழகான மெம்பரை செஞ்சு கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் கொண்டு வந்து வச்சாங்க. முதல்ல உலகத்தில் ஒரு சுன்னத்தை முதல்ல யார் செய்கிறாங்களோ அந்த சுன்னத்தை அல்லாஹுவினால் கபூல் ஆயிடுச்சுன்னு அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவோம். அந்த சுன்னத்தை அல்லாஹ் கபூலாக்குனதுனால தான் அல்லாஹ் இன்றைக்கி முழு உம்மத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி பரவலாக இருக்கிற எத்தனையோ சுன்னத்துக்கள், இன்றைக்கி நம்ம நடைமுறை செஞ்சிட்ருக்கிற எத்தனையோ சுன்னத்துக்கள் இருக்குது பாருங்கள், அது பெண்களால் இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச சுன்னத்துக்கள் தான். அப்படி ஒரு அழகான நடைமுறையை, ஒரு சுன்னத்தை இந்த உம்மத்திற்கு பெண்கள், நிறைய பெண்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய விஷயங்களை நம்ம நினைப்போம், ஆனால் பள்ளிவாசலுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் நாம் நினைக்கலாம். பள்ளிவாசலுக்கும் மெஹராபுக்கும் என்ன, பெண்களுக்கும் மெஹராபுக்கும் என்ன சம்பந்தம், பெண்களுக்கும் மெம்பருக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறோம். உலகத்தில் ரசூலுக்காக ரசூலுடைய மஸ்ஜிதில் முதல்ல மெம்பரை செஞ்சு கொடுத்தது ஒரு பெண்ணு தான். ஒவ்வொரு ஜனாசாவையும் தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது ஒரு சுந்தூக்கு பெட்டியில் வச்சு துணியை போட்டு மூடி, எத்தனை இன்றைக்கி உலகத்தில் அப்படி ஜனாசா அப்படித்தானே போகுது. இது யார் ஏற்படுத்தின சுன்னத்துன்னு தெரியுமா? முதல்ல இப்படி ஒரு ஜனாசா முதல்ல போனது யாருடைய ஜனாசா தெரியுமா? இப்படி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே துணியை போட்டு இந்த மாடலில் தான் யார் முதல்ல இதை உருவாக்குனது? இந்த சுன்னத்துக்கான ஆரம்பம் யார்? மன் சன்ன சுன்னத்தன் ஹசனா. ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் தோழி அஸ்மா பின்த் உமைஸ்கிட்ட ஃபாத்திமா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா எனக்கு ஒரு ஆசை, என்னன்னா அந்நியர்கள்ட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டேன், அந்நியர்களுடைய பார்வைகள் படாத அளவுக்கு நான் மறைஞ்சு வாழ்ந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரே கவலை என்னன்னா, நான் மௌத்தா போயிட்டா என்னை கஃபன் செஞ்சு அந்நியர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பாங்களே, மற்றவர்கள் அஜ்னபிகள் பார்ப்பாங்களே, என்னை கஃபனோடு கூட அந்நியர்கள் பார்க்கக்கூடாது. அப்பொழுதெல்லாம் ஜனாசாவை சாதாரணமாகத்தான் கஃபன் செஞ்சு ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் கொண்டு போவாங்க. அந்த கவலையை வெளிப்படுத்துகிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அஸ்மா சொன்னாங்க, ஃபாத்திமா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தோழிட்டு சொல்கிறாங்க, சின்ன வயசு தான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயசெல்லாம் ஒரு 25 வயசு தான். 20 மூத்தா போகும்போது 28 வயசு தான். 28 வயசில் மூத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் ஒரு தந்தையாக பார்த்தால் நாம் கண்ணீர் வடித்து விடுவோம் பெருமக்களே. அல்லாஹ் 7 பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான், 4 பெண் மக்களை கொடுத்தான், 3 ஆண் மக்களை கொடுத்தான். 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகள் நபி ஹயாத்தாக இருக்கவே அவங்க கண்காண மூத்தானாங்க. ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும்போது ஹயாத்தாக இருந்தவங்க. அவங்கள தவிர ஆம்பளை பிள்ளைங்களும் மூத்தாயிட்டாங்க, பெண் குழந்தைகளும் மூத்தாயிட்டாங்க. ஆண் குழந்தைகள்லாம் வாலிபத்தை தொடவே இல்லை, சிறு வயதில் மூத்தாயிட்டாங்க. பெண் குழந்தைகள்லாம் வாலிபத்தை தாண்டவே இல்லை, அதுக்குள்ளே மூத்தாயிட்டாங்க. சின்ன வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற பொழுது ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா உனக்கும் ஆயுள் நீளம் இல்லை, நான் மௌத்தா போயிட்டேன், என் பின்னால் நீ தான் முதல்ல வருவேன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தையாக அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. ஒரு பிள்ளையினுடைய இழப்புங்கிறத அல்லாஹ் பாதுகாக்கணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அல்லாஹ் குழந்தைகளுக்கெல்லாம் நீடித்த ஆயுளை அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்கணும். குர்ரத்து ஐன் என்ற குர்ஆன் சொல்லுகிற அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா மகிழ்ச்சியான கண்குளிர்ச்சியான காரியங்களை ஒரு பெற்றோராக நாம் இருந்து கண்டு கழிக்கணும். இப்படி துவா கேட்க சொல்லுது குர்ஆன். இப்படி இருக்கிற ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது அஸ்மா சொன்னாங்க, அபிசீனியாவில் நான் அபிசீனியாவுக்கு போயிருக்கிறேன், அங்கே ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா பெண்கள் மரணித்து விட்டால் அவங்களுடைய ஜனாசாவை மூடி கொண்டு போவாங்க துணியை வச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அப்படியானால் என்னுடைய ஜனாசாவும்
ஒரு பெட்டிக்குள் வைத்து துணியை போட்டு மூடித்தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முதல்ல வசியத்து பண்ணாங்க. முதல்ல அந்த சுந்தூக்கு பெட்டிக்குள்ளே வச்சு துணியை போட்டு மூடி கொண்டு வந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா தான். இன்றைக்கி அந்த ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த வெக்க உணர்வை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டதுனால, அல்லாஹ் அந்த சுன்னத்தை கபூல் செஞ்சதுனால முழு உம்மத்திற்குமான சுன்னத்தாக அல்லாஹ் அதை மாற்றிட்டான். இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த சுன்னத்து தான் ஃபாலோ செய்யப்படும். ஒரு சுன்னத், இப்படி நிறைய சுன்னத்துக்களை நடைமுறைகளை பெண்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மெம்பர் செய்து கொண்டு வந்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய குத்துபால மெம்பரில் ஏறினாங்க. மெம்பரில் ஏறி குத்துபா ஓதுறாங்க. குத்துபா ஓதிக்கிட்டே இருக்கும்போது பள்ளிவாசலில் அழுகிற சப்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பள்ளியில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சப்தம் கேட்குது. பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை நிறுத்திட்டு இறங்கினாங்க. இறங்கி அந்த மெம்பருடைய ஓரத்தில் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த பேரித்த மரக்கட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் லம்மஹு அதை கட்டிப்பிடித்தார்கள். அது அழுகையை நிறுத்தவில்லை. கப்பலஹு அதை முத்தமிட்டார்கள். அழுகையை நிறுத்தவில்லை. ஜஅல யதகல்லமு இலைஹி அதோடு ஏதோ ஒன்று பேசினார்கள். அந்த மரக்கட்டையிடம், பேரித்த மரக்கட்டையிடம் ஏதோ ஒன்று பேசினாங்க. அழுகை நிறுத்திருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை கண்டினியூவாக தொடர்ந்து முடித்து ஜும்மாலிருந்து இறங்கினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் என்ன நடந்துச்சு? இல்லை, என்னை பிரிந்ததால் அந்த பேரித்த மரக்கட்டை அதை அழுதது. நான் கட்டிப்பிடித்தேன், அழுகையை நிறுத்தவில்லை. முத்தமிட்டேன், அழுகையை நிறுத்தவில்லை. அந்த மரக்கட்டையிடம் நான் சொன்னேன், நீ என் மீது வைத்திருக்கிற இந்த அன்பால் நீ விரும்பினால் உலகத்தில் எந்த இடத்தில் நீ முளைத்தாயோ அங்கே கொண்டு உன்னை புதைக்கச் சொல்கிறேன். நீ கியாமத்து வரைக்கும் நீ அந்த இடத்தில் பசுமையாக வாழ்வாய். இல்லைன்னு சொன்னால் என்னோடு சொர்க்கத்துக்கு வந்துருன்னு நான் கேட்டேன். அந்த மரக்கட்டை என்னிடம் சொன்னியது, யார் ரசூலல்லாஹ் நான் உங்களோடு சொர்க்கத்துக்கே வந்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மௌத்தானால் என்னுடன் அதையும் சேர்த்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். சில காலங்கள் நபியினுடைய நெருக்கத்தை தொடர்பை பெற்றிருந்த ஒரு சாதாரண மரக்கட்டைக்கு அந்த மஹப்பத்தினால் சொர்க்கத்தை தொட்டது என்று சொன்னால், நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால், நபியோடு கபூரில் இருக்கிற பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால், நபிக்காக அந்த மெம்பரை செய்து கொடுத்த அந்த பெண்ணினுடைய நிலைமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் ஏறி உட்கார்ந்து குத்துபா ஓதன அந்த மெம்பரை உலகத்தில் முதலில் செய்து கொடுத்து கியாமத்து வரைக்கும் அந்த மெம்பர் பாதுகாக்கப்படுகிறது. அந்த மெம்பரை செய்து கொடுத்த அந்த பெண்ணினுடைய நிலைமை என்ன? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த உம்மத்தில் எத்தனையோ பெரிய பெரிய பாக்கியங்களை எல்லாம், பெரும் பெரும் முயற்சிகளை எல்லாம், பெரிய பெரிய அன்பளிப்புகளை எல்லாம் பெண் சமுதாயம் கொடுத்தார்கள். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக முதலாக பணிவிடை செய்தது, ஹிதுமத் செய்தது 4 பெண்கள் தான். இந்த 4 தாய்மார்களை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே இந்த 4 பேர்களையும் தாயின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்களை கூப்பிடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நபியினுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவர்கள் ஹதரத் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. யார் இவங்க? யார் இந்த 4 பேர்? நபிக்காக பிரசவம் பார்த்தால் அல்லாஹ் தஆலா இவங்களை எப்படி வைப்பான்? நபியினுடைய பாக்கியத்தால் உலகத்தில் பெரும் பேர் பெற்றவர்கள் முதல்ல இந்த 4 பெண்கள் தான். நபி இந்த துன்யாவுக்கு வருகிற பொழுது முதல்ல சந்தித்தவர்கள், முதல்ல தொட்டவர்கள், முதலில் முத்தமிட்டவர்கள், முதலில் நெஞ்சோடு அணைத்தவர்கள்.
அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக, அதுக்கு பின்னால தான் மற்ற எல்லாரும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அந்த பாக்கியத்தை பெற்றவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பெண்களும் தனித்தனியாக சொல்கிறார்கள், நபியால் நான் பெற்ற பாக்கியம், நபியால் நான் பெற்ற பாக்கியம். ஒவ்வொரு பெண்மணிகளும் சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் டாக்டர் தலைமை நர்ஸ் யாருன்னு சொல்லி சொன்னா ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அம்மா தான். இந்த ஷிஃபா இருக்கிறாங்களா, இவங்க தான் டாக்டர். அவங்க மருத்துவத்தினுடைய மகப்பேறு டாக்டர் இவங்க தான். இவங்களுடைய துணை நர்ஸுகள் தான் இவங்கள்லாம். ஐமன், சொய்பா, ஃபாத்திமா ரலியல்லாஹு. இந்த பேர்களை எல்லாம் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, வரலாற்றில் ரசூலுனுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலையும் சம்பந்தப்படுகிறவர்கள். ஏனென்றால் இந்த உம்மத் அவர்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறது. ரசூலுக்காக யாரெல்லாம் ஹிதுமத்து செய்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த உம்மத்து கடமைப்பட்டு இருக்குது. அவர்களுக்காக நாம் துஆ செய்யணும். அந்த தாய்மார்களுக்காக நாம் துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹு அக்பர். 4 பெண்களுக்கும் அல்லாஹ் ஈமான நசீபாக்கணும். அல்லாஹ் 4 பெண்களுக்கும் அல்லாஹ் ஈமான நசீபாக்கணும். 4 பேர்களும் சஹாபியத்தான பெண்களாக மாறினார்கள். தலைமை டாக்டர் ஷிஃபா ரலியல்லாஹு. அல்லாஹ் அக்பர். பேரை கூட பாருங்களேன், அல்லாஹ் ஒவ்வொன்றாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். என்ன வரலாறுங்கிறது அப்படித்தான். வரலாற்றில் பயணிக்கிற பொழுது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தெரியணுமோ தேவையோ அந்தந்த இடங்களை நம்ம கவனத்தோடு அந்த இடத்த கடந்து போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அப்துல் முத்தலிபுக்கு புள்ள 12 பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளையினுடைய பேரை பார்த்தீங்கன்னா அப்துல் உஸ்ஸா, அப்துல் ஹாரிஸ், அப்துல் ஷம்ஸு, இப்படியெல்லாம் பேர் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கூட பிறந்தவங்களுடைய பேரெல்லாம் பாருங்கள். உஸ்ஸாவினுடைய அடிமை, உஸ்ஸாங்கிறது ஒரு கடவுள், அது அரபு கடவுள். உஸ்ஸாவினுடைய அடிமை, இப்படி ஒருத்தருடைய பேர். அப்துல் ஷம்ஸ், சூரியனுடைய அடிமை, இப்படி ஒருத்தருடைய பேர். அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமைன்னு ஒருத்தர் பேர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா பேர் பாருங்கள் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. இதெல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்கிறாங்கிறனா, அல்லாஹ் தேர்வு செய்கிறான். நபி வாப்பா யாராக இருக்கணும், உம்மா யாராக இருக்கணும், ஊர் எந்த ஊராக இருக்கணும். இவங்க எல்லாம் பாரம்பரியம் பூரா மக்கா கிடையாது. வாப்பாவுடைய குடும்பம்லாம் மக்கா கிடையாது, உம்மாவுடைய குடும்பம் மக்கா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா உம்மாவுடைய குடும்பம்லாம் இருக்குது பாருங்க, மக்கான்னு நினச்சிக்காதீங்க. அப்துல் முத்தலிபுடைய இதில் அவர் அங்கேருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார். அவர் காலத்தில் எங்கே இருக்கிறாரு, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வராரு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பாவும் உம்மாவும் 2 பேரும் அடங்கப்பட்டிருக்கிறது மதீனாவில் தான். மதீனாவுக்கு போகிற வழியில் மதீனாவில் இருக்கும் அபுவாங்கிற இடத்துல அவங்க வாப்பா அதை விட தாண்டி இன்னொரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே மதீனா பாரம்பரியத்தை கொண்டவங்க. ஏன்னா ஆமினாமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமினாமா மதீனாவுக்கு போயிட்டு வர வழியில் தான் மௌத்தாகிறாங்க. அவங்களுடைய சச்சாமார்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சச்சாமார்களுடைய ஃபேமிலியை போய் சந்திச்சுட்டு தான் வரும்போது தான் வர வழியில் தான் அபுவாங்கிற இடத்துல மௌத்தாகுவாங்க. அபுவாங்கிற இடத்துல வஃபாத் ஆகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நான் அடுத்து ஒரு தாய்க்கு கொடுத்த மரியாதை, சகோதரிக்கு, மகளுக்கு, இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தில் கட்டமைக்கிற பொழுது உருவாக்கின ஒவ்வொருத்தருக்கான கண்ணியத்தை, மரியாதையை நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இதை முதல்ல நான் அழுத்தமாக சொல்லிக்கிறணும். இந்த 4 பெண்கள் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, ஷிஃபானா ஆரோக்கியம்னு அர்த்தம், ஐமன் பரக்கத்துன்னு அர்த்தம், சுவைபா நன்மைக்குரியவள்னு அர்த்தம், ஃபாத்திமா தெரியும் நமக்கு. இப்படி ஷிஃபா அந்த அம்மா சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல்ல கையில் ஏந்தினது நான் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைய நான் என் கையில் தொட்டு என் கன்னத்தில் பக்கத்தில் கொண்டு வந்து அந்த பிள்ளையை முத்தமிட்டேன். முதலாக அந்த குழந்தைய என் காதுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த குழந்தையினுடைய நாவிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, ரஹிமகில்லா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாகன்னு சொன்னான்.
என் புள்ள சொல்கிறத நான் கேட்டேங்கிறாங்க ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா. பெண் சமூகத்திற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல துவா செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ரஹிமக்கில்லாங்கிற வார்த்தை இருக்குத, பெண்களுக்காக துவா, நபியினுடைய துவாவினுடைய முதல் துவாவே பெண்களுக்காக செய்த துவா தான். ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என் பிள்ளைய நான் தூக்கி எடுத்து முதல்ல அந்த பிள்ளைக்கு நான் செய்த இந்த ஹிதுமத்திற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய நசீபு, எனக்கு கொடுத்த பெரிய அன்பளிப்பு. நீங்கள்லாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு சஹாபியை அந்த அம்மா சொல்லுது, அது வேறு யாரும் இல்லை, என் பிள்ளை தான் சொல்லுது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். எனக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்னு ஒரு பிள்ளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ஷிஃபா சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, என் பிள்ளைய பற்றி தெரியுமா? மதீனாவினுடைய வியாபாரின்னு சொல்லுவீங்க, பெரிய வியாபாரின்னு சொல்லுவீங்க. என் பிள்ளைய நான் சொல்கிறேன், என் புள்ள மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாகும். ஏன்னா நான் ரசூலை தொட்டதுனாலங்கிறாங்க அந்த அம்மா. என் புள்ள மதீனாவினுடைய சந்தைக்கு போய் மண்ணை எடுத்தாலும் பொண்ணாக்கிட்டு வருவாருங்கிறாங்க அந்த அம்மா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வியாபாரம் தெரியுமா? உலகத்தில் அந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் செய்ய முடியாது, நம்மளால் கற்பனை கூட செய்ய முடியாது. இப்படி ஒரு வியாபாரம். மதீனாவுக்கு உள்ளே வரும்போது கையில் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஊசியும் நூலும் தான். துல்லூனி அலா சூக்கில் மதீனா, அவருடைய வார்த்தையே அதுதான். எனக்கு மதீனாவுடைய சந்தையை மட்டும் காட்டுங்க, போது நான் பிழைச்சிக்கிறேன் பாரு. ஒரு ஊசியோட நூலோடு வந்தார். ஒரு வியாபாரம்லாம் செய்யலை, ஒரு வியாபாரம் செய்யலை. ஹதீஸில் எடுத்து பாருங்க, பாலாடை, நெய், அடுத்தடுத்து ஒவ்வொரு வியாபாரமாக மாற்றிக்கிட்டே இருந்தார். எந்த வியாபாரத்தை தொட்டாலும் ஜெயிப்பார். 10 வருஷத்தில் மதீனாவுடைய சந்தையை அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய கையில் தான். 10 வருஷங்க ஒரு ஊசியோடு உள்ளே போனவர். பின்னால் ஒரு காலகட்டம் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபார சரக்கு மதீனாவுக்கு உள்ளே நுழையுது. சரக்கு ஒட்டகம் சொன்னால் அதனுடைய கடைசி ஒட்டகம் யமன் பார்டரில் நிற்குமா, இல்லைன்னா சிரியா பார்டரில் நிற்குமா. பல ஆயிரம் ஒட்டகங்களில் சரக்கு வருமா. இப்படி ஹலாலாக சம்பாதிச்சா எப்படிங்க எவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி சம்பாதிக்க முடியும், என்ன செய்ய முடியும்? இப்போ 10 வருஷத்தில் என்ன செஞ்சிட முடியும்? ஹலாலாக சம்பாதிக்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர் வியாபாரத்தினுடைய ரூல்ஸை கேட்டிங்கன்னு வைங்க, ஷராயித்துக்களை கேட்டேன், ஷருத்துக்களை கேட்டால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் வியாபாரம் செஞ்சுருப்பாரான்னு. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுட்ட கேட்டாங்க, உங்கள் வியாபாரத்தினுடைய நிபந்தனை என்னன்னு கேட்டாங்களாம். சொன்னாங்க, 4 நிபந்தனை என் வியாபாரத்தில், இந்த 4 ரூல்ஸை நான் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவேன். வியாபாரம், நான் கடனுக்கு எந்த பொருளையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ரூலு என்ன, கடனுக்கு எந்த பொருளையுமே வாங்க மாட்டாராம். 2வது, கடனுக்கு எந்த பொருளையும் விற்க மாட்டேன். கடனே இல்லாமல் ஒரு வியாபாரத்தை நம்மளை இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுதா? இன்றைக்கி நமக்கு நினைக்கிறது இல்லை. கடனுக்கு வியாபாரம் செஞ்சு இப்போ கடனை வியாபாரம் பண்ணுறான். வியாபாரத்தில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய திலுமுலெல்லாம் உள்ளே வந்துட்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த அதுவும் ஆன்லைன் ட்ரேடிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டிங், ஹலாலு ஹராமு ரொம்ப பெரிய அளவில் பேணுதல். இன்றைக்கி கடனை தான் வியாபாரமே பண்ணுறான். சாதாரணமாக நான் கடன் வியாபாரம், பைஉத்தைனு பித்தைன், ரிபா, தெளிவான வட்டி. கடனை வாங்கி கடனை வியாபாரம் பண்ணுறது. வியாபாரத்தில் இது சர்வசாதாரணமாக நடக்குது. போய் சாதாரணமாக பேசுகிறான், ஒரு பொருளை 10 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு சொல்லி பேசிக்கிறான். 10 லட்ச ரூபா அவன்கிட்ட கடன் சொல்லிடுறான், அவன்கிட்ட காசும் கொடுக்க மாட்டேங்கான். 10 லட்ச ரூபா சொல்லி அவனை நிப்பாட்டிட்டு இன்னொரு பார்ட்டிகிட்ட போய் 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்குறான். இவன் பையர்னு சொல்ல மாட்டான், செல்லர்னு சொல்ல மாட்டான், டைரெக்டாக என்ன செய்ய மீடியேட்டருங்கிறதையும் தெளிவுபடுத்த மாட்டான். அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சால் வியாபாரத்தை முடிச்சிடணும். அவன்கிட்ட கடனை வாங்கி அப்படியே கடனை வாங்கி மாற்றிடுறான். அது மில்கியத்து பண்ணுறதே கிடையாது. அவர் சொந்தமாக்கிட்டு விற்கிறாரு, ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுத்து அட்வான்ஸு கொடுத்து நிப்பாட்டிட்டு, அது வேறு விஷயம். அது மில்கியத்தை ஆக்குறது இல்லை, முதல்ல சொந்தமே ஆக்குறது இல்லை முதல்ல அந்த பொருளை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வியாபாரத்தினுடைய ரூல்ஸ் சொல்கிறாங்க, நான் கடனுக்கு விற்கவும் மாட்டேன், கடனுக்கு வாங்கவும் மாட்டேன். விலையேற்றத்தை எதிர்பார்த்து பொருளை பதுக்க வைக்க மாட்டேன். ஒரு பொருளினுடைய தரம் குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை நான் அதை தெளிவுபடுத்தாமல் வியாபாரம் செய்ய மாட்டேன். ஒரு பொருளில்
குறை இருக்குதுன்னு வைங்க, அதனுடைய குறைய மக்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட தெளிவாக காட்டாமல். ஏன்னா ஒரு வியாபாரிகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பையர் செல்லர் 2 பேரும் வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்வான். ஆனால் 2 நிபந்தனை, ஃபஇன் பையினா ஒ சதக்கா, ஒ சதக்கா ஒ பையினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிக்க ஃபி பைஇஹிமா. 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க, 2 பேர்கிட்டையும் 2 விஷயம் தெளிவாக இருக்கணும். ஒன்று என்னென்னா ஃபஇன் சதக்கா, உண்மை இருக்கணும். 2வது சொன்னாங்க ஒ பையினா, பொருளில் பேச்சில் தெளிவு இருக்கணும். பேச்சில் தெளிவு இருக்கணும். இன்றைக்கி நம்மள்கிட்ட கொடுக்கல் வாங்கல்ல இல்லாத ஒரு விஷயம் இதுதான். அதனால் பின்னால் பெரிய சண்டையெல்லாம் வருது. வாப்பா போய் முதல்ல கடையை ஆரம்பிப்பார். கடையை ஆரம்பித்து வாப்பா அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல வீட்டில் ஒரு பெரிய பையன் வந்து கடைக்குள்ளே உள்ளே வருவான். இவன் என்ன பேசில் வராருங்கிறது பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது வாப்பாட்ட. பின்னால் இன்னொருத்த வருவான். அப்படியே வந்து கடைசியில் அந்த கடையினுடைய சொத்து பிரிக்கிற மாதிரி கட்டம் வரும்போது வாப்பா போயிடுவார். இப்போ கடையினுடைய விஷயங்கள் நான் தான் போட்டு கட்டினேன்னு சொல்லி பையன் சொல்லுவார். அப்புறம் பின்னால் உள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைகள். அண்ணன் என்ன காரணம்? முதல்ல அவர் உள்ளே வரும்போது என்ன அடிப்படையில், சம்பளமாக வராரா, லேபராக வராரா, அல்லது ஷேராக வராங்களா, எதுவுமே பேசிக்கிறது இல்லை. பிள்ளை தானே, மகன் தானே. ஒரு மகனாக இருக்கிறாங்க உங்களுக்கு, 3 மகன் இருக்கிறாரு, 4 மகன் இருக்கிறாரு. இதெல்லாம் பின்னால் யோசிக்கணும். தாஷரு கல் இஹ்வான் தாமலு கல் அஜானிப். நீங்கள் சகோதரர்களாக வாழுங்க, பழகுங்க, தப்பில்லை. ஆனால் கொடுக்கல் வாங்கல்ல அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அந்நியர்கள் போல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. இதுதான் ஷரியத்து சொல்லுது. இது செய்யாததனுடைய விளைவு தான், இதனுடைய விளைவுகள் தான் பின்னால் பிள்ளைகளுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ ஒரு வியாபாரத்தில் முதல்ல தெளிவு கிடையாது, உண்மை கிடையாது, வேறு எப்படி பறக்கத்து இருக்கும்? அதில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தெளிவாக சொல்கிறேன், பொருளினுடைய தரத்தை தெளிவை நான் சொல்லாமல் வியாபாரம் செய்ய மாட்டேன். ஷிஃபா அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுன்னு ஒரு பிள்ளை கிடைச்சாருங்கிறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, உசாமா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரியமான பிள்ளை, பெரிய தளபதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது ரோமை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கானவர்களை நிப்பாட்டினாங்க. ரோமை நோக்கி படையை நிறுத்தியிருக்கிறாங்க, பெரிய படை. மதீனாவில் போன படையிலேயே பெரிய படை அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிற நேரத்தில் படை புறப்பட்டு நிற்குது. தளபதி யார்? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால் படையில் யாரெல்லாம் இருக்கிற? அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பெருங்கொண்டு சஹாபாக்கள்லாம் படையில் சிப்பாயாக இருக்கிறாங்க. தளபதி யார்? தலைவர் யார்? உசாமா ரலியல்லாஹு. சில பேர் விமர்சித்தாங்க, சின்ன பிள்ளை 16 வயசு தான் இருக்கும், 16 வயசு பிள்ளைய தளபதியாக ஆக்கியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, உசாமாவை விமர்சிக்கிறவர் என்ன விமர்சிக்கிறவர் ஆகிட்டார். உசாமாவை விமர்சித்தா என்னுடைய தேர்வை விமர்சிக்கிற, எனக்கு தெரியாத யாரை தலைவராக தளபதியாக அனுப்பணுங்கிறது. என் புள்ள உசாமா அவ்வளோ பெரிய தளபதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினா, எனக்கு உசாமான்னு ஒரு பிள்ளையை தந்தாங்கிறாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. சுவைபா, ஒவ்வொரு பெண்களும் ஏன்னா முதல்ல பாக்கியம் பெற்ற பெண்கள் என்பதற்காக நான் அதை சொல்றேன். முதல்ல பாக்கியம் பெற்றவர்கள் நபியை முதல்ல பெண்கள் தான். சுவைபா யார்? இந்த சுவைபா அபூ லஹபுனுடைய அடிமை பெண் சுவைபா. இந்த அம்மாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரசவத்தில் இருந்த பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாங்கி அந்த அம்மா தான் பால் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பிள்ளையை வாங்கி கொடுத்துட்டு ஷிஃபா ரலியல்லாஹு கொடுத்துட்டு இந்த அம்மா சொல்லி விட்டாங்க, அபூ லஹப் உன் எஜமானர்கிட்ட போய் சொல்லுங்க, இப்படி உன் சகோதரர் அப்துல்லாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னப்போ இந்த சுவைபா போய் அபூ லஹப் தன்னுடைய எஜமானன்கிட்ட போய் அப்துல்லாவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது அவன் சந்தோஷத்தில் விரலை நீட்டி சொன்னான், நீ இந்த நிமிஷத்தில் இருந்து அடிமை அல்ல உரிமை என்று சொன்னான். உன்னை உரிமை விடுறேன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டுட்டு போனதுனால கல்லஞ்சக்காரனுடைய இதயமும் கூட கரைஞ்சு போச்சுங்கிறாங்க. அபூ லஹப் எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரன். அதை விட பாக்கியம் என்னன்னா, இந்த பெண்ணு பாக்கியம் பெற்றாள் என்பதை விட
அடிமையாக இருந்தவள் உரிமை பெற்றாள் என்பதை விட அதை உரிமை விட்டவனுக்கு அல்லாஹ் திங்கக்கிழமை நரகத்தில் வேதனையை லேசாக்குறான்னு நாங்கள் பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்காக கை நீட்டி உரிமை விட்டதுனால அந்த விரலிலிருந்து அவன் கொஞ்சம் சுகம் அடைவான். நாங்கள் நரகத்தில் அந்த திங்கக்கிழமை வேதனை லேசாக்கப்படும். நாங்கள் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அது. அப்பாஸ் ரலியல்லாஹு கனவு காம்பாங்கன்னு நினைக்கிறேன். அபூ லஹபனுடைய விஷயத்தில் புகாரி ஷரீஃபில் வருது. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாங்கிற அந்த அம்மா, அபுல் ஆஸ் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹுன்னு ஒரு சஹாபி, இவர்களும் பெரிய தலைமைத்துவ பண்பாளர். யமன் பின்னால் உமர் ரலியல்லாஹு யமன் போன்ற நாடுகளுக்கு இவர் கவர்னராக அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய, நான் என்ன சொல்ல வரேன், இந்த 4 தாய்மார்களுக்கும் ஈமான் கிடைச்சது. இந்த 4 தாய்மார்களுக்கும் அல்லாஹ் மகத்தான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பிள்ளைகள் ஆளுமை மிக்க பிள்ளைகளாக அல்லாஹ் கொடுத்தான். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தான். வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதலாக தொட்டவர்கள், பார்த்தவர்கள், நபிக்காக ஹிதமத் செய்தவர்கள், நபிக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அல்லாஹ் அந்த 4 பெண்களுக்கு கொடுத்த பாக்கியம் பெற்றெடுத்த தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். தாய்க்கு வளர்க்கறதுக்காக வந்த ஹலீமத்து சாதியா அம்மாவுக்கு பிள்ளையை 4 வருஷம் வளர்த்து கொடுத்த ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 62வது வயசுல ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செய்த ஒரு ஹஜ்ஜி, மதீனாவிலிருந்து புறப்பட்டாங்க. 12,000 பேர்களோடு ஹஜ்ஜிக்கு புறப்படுறாங்க. ஒரு 8 நாள் பயணம். சனிக்கிழமை புறப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ராத்திரி தங்குறாங்க. அந்த புதன்கிழமை அபுவாங்கிற ஒரு மலையடிவாரத்தில் தங்குனாங்க. 12,000 பேர்களும் அந்த இடத்துல தங்குனாங்க. தங்குகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இங்கே தான் தங்குவீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. ஏன் சஹாபிகளுக்கு விளக்கம் தெரியல. பின்னால் யோசித்து பார்த்தா ஒரு 56 வருஷத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசாக இருக்கிற பொழுது அவங்களுடைய தாய் ஆமினா அம்மாவும் உம்மு ஐமன் சொல்கிறோம் பாருங்கள், உம்மு ஐமன் அதை ஆமினா அம்மாவினுடைய வேலைக்கார், அவங்களுடைய அடிமை பெண். எனவே அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களும் மதீனாவுக்கு போயிட்டு திரும்புகிற வழியில் ஆமினா அம்மா உடல்நிலை சரியில்லாமல் வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அழுது அவங்கள அந்த இடத்துல உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஃபன் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த நினைவுகளை அந்த ஹஜ்ஜிக்கு போகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரில் உட்காந்து தன் தாயோடு பகிர்றாங்க. அப்போ 56 வருஷம் ஆச்சு தன் தாயை அடக்கம் செஞ்சுட்டு. இன்றைக்கி ஒரு 50 நாள் ஆகிட்டாலே தாயினுடைய கபரை திரும்பி பார்க்க மாட்டேங்காங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56 வருஷங்கள் கழிந்தும் கூட ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது தன் தாயினுடைய கபூரில் போய் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அழுது தன் தாயை ஜியாரத்து பண்ணிட்டு தாயிட்ட பயணம் சொல்கிற காட்சி, கண்கொள்ளா காட்சி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயோடு பேசின அந்த வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பேசினாங்க தெரியுமா? உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலங்களில் தாயும் ஹயாத்தாக இருந்தால் அந்த தாயை எப்படி கொண்டாடி இருப்பாங்கங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது அம்மா, 6 வயசில் நீங்கள் என்னை விட்டுட்டு இங்கே மௌத்தா போகிற பொழுது நான் அழுதேன். அழுத பொழுது நீங்கள் என்னிடத்திலே சொன்னீர்கள், மகனே நீ அழக்கூடாது, உலகத்தில் குல்லு ஜதீதுன் வப்பால் குல்லு ஹையும் மையத், உலகத்தில் புதியது ஒரு நாள் பழையதாகும், ஹயாத்துள்ளவங்க ஒரு நாள் மௌத்தாகியே ஆகணும் என்று மௌத்தை பற்றி எனக்கு நீங்கள் நசியத்து பண்ணீங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒக்கது தரத்துக்க நூறா, உலகத்திற்கு ஒளியாக நான் உன்னை விட்டு செல்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்க. உலகத்திற்கு ஒளியாக நான் விட்டு செல்கிறேன். உன்னை வச்சு நான் நிறைய அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தாய் தன் கருவிலே சுமந்திருந்த பொழுது எந்த ஒரு வேதனையும் அனுபவிக்காத ஒரு தாய் நான் சொன்னாங்க அந்த அம்மா. மா ஷார்த்து இப்படி ஒரு பிள்ளையை நான் வயிற்றில் சுமந்திருக்கிறேங்கிற உணர்வே இல்லாமல் அல்லாஹ் என்னை வாழ வச்சாங்கிறாங்க. தாய்க்கு கூட கஷ்டம் கொடுக்காம வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுமக்கிற வழிங்கிறது உலகத்தில் அதை விட ஒரு வழி இருக்குமா? குர்ஆனில் வஹனன் அலா வஹன் குர்ஹன் அலா குர்ஹ், அல்லாஹ் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறது அல்லாஹ் இதுக்கு தான் சொல்கிறான். ஒரு தாயினுடைய வேதனைக்கு தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அவ்வளோ பெரிய அந்த வழியை நான் உணர்ந்ததில்லைங்கிறாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன் தாயின் கருவறையில் இருந்த பொழுது தாய்க்கு சுமையாக இல்லாமல் சுகமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயினுடைய அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது, உன்னை ஒளியாக விட்டு செல்கிறேன் நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குதுமா? இன்றைக்கி உங்களுடைய மகன் ஒரு சமுதாயத்தின் தலைவர், ஒரு நபி, ஒரு ரசூல், எனக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய இடத்துல நான் இருந்தாலும் தாயே, இப்போ நீங்கள் ஹயாத்தாக இருந்தீங்கன்னா நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்னா, யா முஹம்மது தஆல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா என்று நீங்கள் என்னை அழைத்தால் நான் தக்பீரை அவிழ்த்துட்டு வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்பேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பெண் சமூகத்தை தூக்கி நிறுத்தியதில் அல்லாஹு அக்பர், ரசூலுக்கு நிகர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் வந்து ஹாரிசாங்கிற ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க, ஹாரிசா, சொர்க்கத்தில் ஒரு காரி இருக்கிறாரு, சொர்க்கத்தில் எப்போவுமே குர்ஆன் ஓதிக்கிட்டே கேட்கிட்டே இருக்கும், அந்த காரியாக அல்லாஹ் உங்களை தேர்வு பண்ணிட்டான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுக்கு காரின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், மதீனாவினுடைய காரின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு பெரிய பெரிய பள்ளிவாசலில் காரி, அவர் தான் பெரிய தலைமை இமாம்னா எவ்வளோ பெரிய நசீப் அது. சொர்க்கத்தினுடைய காரினா, சொர்க்கத்தினுடைய காரியாக உங்களை அல்லாஹ் தேர்வு பண்ணிட்டான். நான் நேற்று சொர்க்கத்தில் உங்கள் கிராத்தை கேட்டேன்னாங்க. அல்லாஹு அக்பர். அப்படி என்னங்க செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியத்தை வாங்குறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நான் நிறைய தொழுகுவேன் அப்படி அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஹாரிசா சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாள் காலை எழுந்திருக்கிற பொழுதும் எங்கள் அம்மாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலை வாரி விடுறது நான் தான் செய்வேன் என் தாய்க்கு. ராத்திரி படுங்கும்போது எங்கள் அம்மா தூங்குற வரைக்கும் காலை நான் மசாஜ் பண்ணி விடுவேன், அமுக்கி விடுவேன். எங்கள் அம்மாவுடைய காலை அமுக்குவேன், தூங்குற வரைக்கும் நான் அதை செய்வேன். யார் சொல்லுது? எங்கள் அம்மா என்கிட்ட பேசும்போது சில வார்த்தைகள் புரியாது, இது வரைக்கும் அவங்க பேசும்போது வார்த்தைகள் புரியலைன்னு சொன்னால் நான் என்னம்மா சொன்னீங்கன்னு இன்னொரு தடவை நான் கேட்க மாட்டேன். அது கூட நான் ஒழுக்க குறைவுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு கூட நான் கேட்டதில்லை. நான் வெளியே வந்து என் சகோதரர்கிட்ட கேட்போம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு என் சகோதரர்கிட்ட தான் கேட்பேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, நான் வரமா அப்படின்னு சொன்னதுக்காக 20 வருஷம் இஸ்திக்ஃபார் செஞ்சேங்கிறாங்க. நான் பாவ மன்னிப்பு கேட்டேங்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன்? எங்கள் அம்மா கூப்பிட்டதை விட சத்தத்தை நான் கொஞ்சம் உயர்த்திட்டேன். கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்லாம் சொல்லலை, லப்பைக் யா உம்மி அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டேன் எங்கள் அம்மாவுடைய குரலை விட. அதுக்காக பல வருஷம் நான் இஸ்திக்ஃபார் செஞ்சேங்கிறாங்க. இப்படி உருவாக்குனது யார்? ஒரு தாயினுடைய இடம் என்ன, கண்ணியம் என்ன, ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன. பெண் சமூகம் பேர் பெற்ற சமூகம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மக்களுக்கு மகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு கட்டத்துக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தை தூக்கி நிறுத்துறதுடைய விளைவும் அந்த அரபுலகம் பெண்களை எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும். அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸஹ்ரா ஃபாத்திமா ரலியல்லாஹுனுடைய தந்தையேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அபூபக்கர்னா என்னங்க? கன்னி பெண் ஆயிஷாவினுடைய தந்தைன்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹுக்கு அபூ ஹஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹஃப்ஸாவினுடைய தந்தைன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா பொம்பளை பிள்ளையினுடைய வாப்பான்னு சொல்கிறத பெருமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்கள். எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க? பெண்கள் என்று சொன்னாலே யதவாரா மினல் கௌமி மின் சூஇன் மா புஷ்ஷிர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸுஹு ஃபித்துராப். பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே சமூகத்தில் இருந்து மறைஞ்சு வாழ்ந்து இதை வச்சுக்கிறதா, கேவலத்தோடு வாழ்றதா, புதைக்கிறதா அப்படின்னு யோசிச்ச கூட்டத்தை எப்படி யோசிக்க வச்சுட்டாங்க? ஆயிஷாவின் தந்தையே, ஃபாத்திமாவின் தந்தையே ரலியல்லாஹு அன்ஹுமா, ரலியல்லாஹு அன்ஹும் இப்படி கூப்பிட்டா பெருமைங்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள், பெரியவர்கள், பெண் சமூகத்தின் மீதான அக்கறை எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலேயும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடாது. ஒரு பெண் வளர்ப்புக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடாது. பாதுகாப்பு கட்ட சூழ்நிலையில் வளரக்கூடாது.
பெண் குழந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. உம்ராவுக்கு போயிட்டு மக்காவில் இருந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள, ஒரு பொம்பளை புள்ள, சின்ன புள்ள வேகமாக ஓடி வந்து அலி ரலியல்லாஹுடைய காலை கட்டி பிடிச்சிச்சு. திரும்பி பார்த்தாங்க, யாருன்னு பார்த்தா ஹம்ஸா ரலியல்லாஹுனுடைய மக, ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மக உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா. அலி ரலியல்லாஹு அப்படியே தூக்கி பிடிச்சிட்டாங்க பிள்ளைய. யா ரசூலல்லாஹ், மக்காவில் 3 நாள் இருக்கிறதுக்கு தான் இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க நமக்கு, நம்ம மதீனாவுக்கு போகிறோம். இந்த முஷ்ரிக்குகளுடைய வாழ்ற பூமியில் இந்த பொம்பளை பிள்ளைய, இந்த எத்தீமான பிள்ளை ஹம்ஸா ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. இந்த எத்தீமான பிள்ளையை இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பிள்ளையை நம்ம வளர்க்கணுமா, விட்டுட்டு வரணுமா? எங்கிட்ட கொடுத்துருங்க யா ரசூலல்லாஹ், பிள்ளையை நான் வளர்க்குறேன், அந்த பொம்பளை பிள்ளை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி போட்டி போடு அலி ரலியல்லாஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த பிள்ளை எங்கிட்ட கொடுங்க யா ரசூலல்லாஹ், நான் வளர்க்குறேன். ஸெய்த் ரலியல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்கு 3 பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க, எப்படி மாற்றிட்டாங்கன்னு பாருங்க. பெண் குழந்தைன்னா என்ன, பெண் குழந்தைக்கான சமூகத்தில் மரியாதை என்ன, உனக்கு சொர்க்கத்திற்கான ஒரு பெரிய பொக்கிஷம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அப்படி மாற்றிட்டாங்க. பெண் குழந்தை கிடைக்காதான்னு ஏங்க வச்சுட்டாங்க, பெண் குழந்தை இல்லையேன்னு துடிக்க வச்சுட்டாங்க. 3 பொம்பளை புள்ள பெத்தா உங்களை சொர்க்கத்தில் இருந்த அந்த பிள்ளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருന്ന உடனே ஒரு சஹாபி, பின்தைன் யார சொல்லலாம், 2 பொம்பளை பிள்ளைய தானே வச்சிருக்கிறேன், நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குங்க, நானும் நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சஹாபி, இந்த பின்துல் வாஹிதா யார சொல்லலாம், ஒரு பொம்பளை பிள்ளை தானே இருக்கு எனக்குன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் நல்லபடியாக வளங்க பிள்ளைய, உங்களுடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஏங்க வச்சுட்டாங்க, பெண் குழந்தை கிடைக்காதான்னு ஒவ்வொரு சஹாபியும் ஏங்குற மாதிரி ஆயிடுச்சு. கிடைச்ச ஹம்ஸா ரலியல்லாஹு எத்தீமான பிள்ளை நான் வளர்க்குறேன் 3 பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஸெய்த் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஸெய்த் உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த பிள்ளையினுடைய வாப்பா ஹம்ஸா ரலியல்லாஹு, அவரையும் என்னையும் மதீனாவில் நீங்கள் ஆஹா சகோதரராக நீங்கள் 2 பேரை, மதீனாவாசி மக்காவாசி 2 பேரையும் சகோதரராக ஏற்படுத்தினப்போ என்னையும் ஹம்சாவையும் நீங்கள் சகோதரராக்குனீங்க, நானும் அவரும் சகோதரர் உறவையும் சகோதரருடைய பிள்ளை, அதனால் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறாரு. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்னத்து அம்மி, என் சச்சா மக. ஹம்ஸா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுக்கு சச்சா தானே, என் சச்சாவுடைய மக யா ரசூலல்லாஹ். ஜாஃபர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன உறவுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இப்னத்து அம்மி, என் சச்சா மகன்னாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு, அவரும் அபு தாலிபுடைய மகன் தான், அலி ரலியல்லாஹு அபு தாலிபுடைய மகன் தான், 2 பேரும் அண்ணன் தம்பி தான். என் சச்சாவுடைய மகன் சொல்லிட்டு இன்னொன்னையும் சேர்த்து சொன்னார் ஜாஃபர் ரலியல்லாஹு, இந்த பிள்ளையினுடைய அம்மாவுடைய சகோதரி, அதாவது இந்த பிள்ளைக்கு சாட்சி என் மனைவி அப்படின்னாங்க. என் மனைவி யார், இந்த பிள்ளையினுடைய அம்மாவுடைய சகோதரியை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு 2 வகையில் சொந்தம் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸெய்த் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸெய்தே அந்த மௌலாய், ஓ மௌலல்லா, நீ அல்லாவுக்கும் நெருக்கமான ஆள், எனக்கும் நெருக்கமான ஆள் அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் விலகிக்கங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த அஹி ஒ சாஹிபி, நீ என் நண்பரும் நீங்கள் என் சகோதரரும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஷ்பஹத ஹல்கி ஓ ஹுலுக்கி, குணத்திலேயும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க, தோற்றத்திலேயும் நீங்கள் என்ன மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு அம்மாவினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அம்மாவினுடைய சகோதரி தான் அடுத்த இடம் வர முடியும் ஒரு பிள்ளைக்கு. எனவே அந்த அம்மாவுடைய சகோதரி உங்கள்கிட்ட மனைவியாக இருக்கிறதுனால நீங்களே இந்த பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்கு பாதுகாப்பும் தகுதியும் சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்கு போட்டி போட்டு நின்னாங்கிறத விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை நிறுத்தி என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க பாருங்க. இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது, பாதுகாப்பு இருக்குதா, அக்கறை செலுத்த முடியுமா, யார்கிட்ட அதிக பொறுப்பு இருக்குது, இப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைக்கான மதிப்பை உயர்த்தினாங்க, தாயினுடைய மரியாதையை உயர்த்தினாங்க, மனைவியினுடைய கண்ணியத்தை உயர்த்தினாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லி, நான் இனி மனைவி சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தின கண்ணியம்,
ஒரு தடவை ஒரு எண்ணத்தில் கூட ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செய்யலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினதே கிடையாது. சொல்லுவாங்க மனைவிமார்களுடைய விஷயத்தில் கண்ணியமாக நடங்கம்பாங்க. நீங்கள் சாப்பிட்ற தரமான உணவு கொடுங்க, நீங்கள் அணிகிற தரமான ஆடை கொடுங்க, கை நீட்டி அடிக்காதீங்க. உலா தகஜூர் இல்லா ஃபீ பைத்திக, கண்டிப்பதாக இருந்தால் கூட வீட்டில் வச்சு கண்டிச்சுக்கன்னாங்க. உலா துக்கப்பு, தரங்கிட்ட அநாகரிகமான வார்த்தையை ஓ மனைவி தான் சொல்லி கூட நீ பேசாதன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி தானேங்கிறதுக்காக வேண்டி தரங்கிட்ட வார்த்தையை பேசுகிறதோ அல்லது கண்ட இடங்களில் வச்சு பொது இடங்களில் வச்சு மனைவியை கண்டிக்கிறங்கிற பேரில், குற்றமே இருந்தால் கூட கண்டிக்கிறங்கிற பேரில் மூணாவது ஆளுக்கு முன்னால் வச்சு நீ பேசுகிறதோ நான் அனுமதிக்க மாட்டேன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ கண்ணியமான இடத்தை பெண் சமூகத்திற்கு கொடுக்கிறார். அவள் மனைவியாக வருகிற பொழுது, மகளாக வருகிற பொழுது, தாயாக வருகிற பொழுது, எப்படி மக்காவில் ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு பெண் குழந்தை தவித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான ஆறுதலை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ, அரவணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ, இதே நிலை அபிசீனியாவில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுச்சு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹ். இந்த செய்தியோட நான் நிறைவுபடுத்துகிறேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா யார்? மக்காவினுடைய எதிரிகளின் தலைவர் அபூ சுஃபியானுடைய மகள். தன் தந்தை வேண்டாம் என்று இஸ்லாத்திற்காக விட்டு வந்தாள், தன் குடும்பமே வேண்டாம் என்று விட்டு வந்தாள், தன் ஊரே வேண்டாம் என்று விட்டுட்டு வந்துட்டு அந்த அம்மா தன்னுடைய கணவர் உபைதுல்லா இப்னு ஜஹஷ் என்பவரோடு அபிசீனியாவுக்கு சில பேர்கள் ஹிஜ்ரத்து போன பொழுது கணவன் மனைவியாக ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. அபிசீனியா அந்நிய பூமிக்கு, ஒரு நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்நிய பூமிக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே போன பொழுது அந்த ஆள் உபைதுல்லா இப்னு ஜஹஷுங்கிற அந்த அம்மாவுடைய கணவர் இருக்கிறார புத்தி கெட்டு போய் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார். அந்நிய பூமியில் இந்த பெண்ணு தன்னந்தனியாக நிற்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாப்பா வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வந்தாச்சு தீனுக்காக, குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, ஊரே வேண்டான்னு சொல்லிட்டு அந்நிய பூமியில் வந்து நிற்கிற பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியாக அந்நிய பூமியில் நம்பி வந்த கணவரும் கைவிட்டுட்டு காஃபிரா போயிட்டான்னு சொல்லி சொன்னால் இந்த அம்மா தனியாக இந்த தீனுக்காக தனித்தவளாக நிற்கிற பொழுது, இந்த செய்தி கேள்விப்படுகிற பொழுது நஜ்ஜாஷி மன்னர் உம்மு ஹபீபாவை கூப்பிட விடுகிறார். அந்த நாட்டினுடைய மன்னர் கூப்பிட விட்டு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து உங்களை பற்றி செய்தி கிடச்சிருக்கு ரசூலுல்லாவுக்கு, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு, நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை நிக்காக செய்கிறதாக வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சமூகத்தில் என்னுடைய தீனில் ஒரு பெண் அந்நிய பூமியில் தன்னந்தனியாக இப்படி ஆதரவற்ற நிலையில் ஒரு பெண் நிற்பாள் என்று சொன்னால் இதற்கு நான் தான் பொறுப்புதாரி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தார்மீகமாக பொறுப்பெடுத்து கொண்டு நஜ்ஜாஷி மன்னருக்கு சொன்னார்கள், நான் நிக்காக செய்து கொள்கிறேன், அங்கே இருந்து நீங்கள் நிக்காக நடத்தி வைங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வித்தியாசமான நிக்கா. இப்படி ஒரு நிக்காக நடந்துச்சு. மாப்பிள்ளை எங்கே இருந்தார்? மதீனாவில் இருக்கிறார். பெண் அபிசீனியாவில். அங்கே அப்துல்லா இப்னு சயீதுன்னு நினைக்கிறேன், சயீதுன்னு ஹாலித் இப்னு சயீது. நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், உனக்கு வக்காலத்தா யாருமா இருக்கிறான்னு கேட்டாங்க. உனக்கு வக்கீலா வக்காலத்தா யார் இருக்கிறா, யார் உனக்கு நிக்கா செய்ய வைப்பான்னு கேட்டாங்க. ஹாலிதுன்னு ஒருத்தர், ஒரு சஹாபி, அவர் ஹிஜ்ரத்து போயிருந்தார். இவரை நான் வக்கீலாக்குறேன்னு சொன்னாங்க. அவர் வக்கீலாக இருந்தார். அவர் குத்துபா ஓதினார். நஜ்ஜாஷி மன்னர் குத்துபா ஓதினார். கிட்டத்தட்ட 400 திர்ஹம், அவ்வளோ பெரிய காசு, நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுத்து நஜ்ஜாஷி மன்னர் பிரம்மாண்டமாக நிக்கா செய்து வைத்து அவரை பிரம்மாண்டமாக வலிமாவும் வச்சு, அல்லாஹ் அக்பர், வித்தியாசமான நிக்காக நடந்தது. அங்கே என்ன காரணம்? என் சமூகத்தில் உள்ள ஒரு பெண் இன்னொரு பூமியில் இப்படி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடாது. இது நம் ஒவ்வொருவர்களுக்கும் இது பெரிய பாடம். பெருமக்களே, என் சமுதாயத்தில் வாழுகிற ஒரு பெண், என் மஹல்லாவில் வசிக்கிற ஒரு இஸ்லாமிய பெண் அந்நிய ஆண்களுடன் அவள் செல்கிறாள், போய்விட்டாள், தீன வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டாள். இப்படி போகிறாள் என்று சொன்னால் தார்மீகமாக இதில் நான் என்ன பொறுப்பில் கடமை தவறினேன் என்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவர்களும் எங்கோ நடந்துச்சு, அடுத்த தள்ள நடந்துச்சு, அடுத்த வீட்டில் நடந்துச்சு என்றெல்லாம் பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. 2000 கிலோமீட்டர் தாண்டி சிரியாவில் நடந்த ஒரு யுத்தத்தில் வெற்றி கிடைத்த பொழுது அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்டது இதுதான், மத்தா பத அல் கித்தால், சண்டையை எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பித்தோம். மத்தாக்கான நசர், வெற்றி எப்போ கிடச்சிச்சின்னு கேட்டாங்க. லுஹருக்கு முன்னால் வெற்றி கிடச்சிச்சு.
ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பித்து லுஹருக்கு முன்னால் வெற்றி கிடச்சிருச்சு. அரை நாள் தான் சண்டை, சிரியாவில் ஜெயிச்சிட்டோம். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி நின்று இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் செய்த பாவமாக இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவமாக இருக்கணுங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? உலகத்தில் பொறுப்பேற்றிருக்கிற ஒரு பொறுப்புதாரிங்கிற முறையில் நான் கவனத்தில் இருக்கிற அத்தனை இடங்களிலும் ஒரு தீனுக்கு மாற்றமான ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் நான் ஏதோ வகையில் குறை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத தார்மீகமாக இந்த பொறுப்பு உணர்வு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வர வேண்டும், சமூகத்தினுடைய பெரியவர்களுக்கு வர வேண்டும், சங்கைமிக்க உலமாக்களுக்கும் இமாம்களுக்கும் வர வேண்டும். என்ன, என் மஹல்லாவில் ஒரு இளைஞன் இப்படி போதைக்கு அடிமையாகிட்டான், என் மஹல்லாவில் ஒரு இளைஞன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான்னு சொன்னால் தார்மீகமாக இதில் நான் என் பொறுப்பை நான் என்ன செய்ய தவறிட்டேங்கிறத நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும். அபிசீனியா பூமியில் உம்மு ஹபீபாவுக்கு ரலியல்லாவுக்கு நடந்த நிகழ்வு, அதே மாதிரி மக்காவினுடைய பூமியில் உம்மு அமாராவுக்கு ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நடந்த நிகழ்வையும் இந்த சமுதாயத்தில் பெண் சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பாதுகாப்பையும் அரவணைப்பையும் நாம் இந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعلنا من المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله